ரொம்ப டயர்டா இருக்கு. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சிலர் தமிழன் சொல்லிட்டு ஓட்டு போடல. அவர்கள் தமிழன் சொல்றதுல தேசம் வெளி தேசம். அதனால உண்மையான தலைவன் கே.டி. ராதாகிருஷ்ணன். துணை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றி பெற்றார். வெற்றி பற்றிய அறிவிப்பு இரவு 7:25 மணி அளவில் வெளியானது. சி.பி. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதும் நாடு முழுக்க பாரதிய ஜனதாவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பாரதிய ஜனதா தலைமையகத்திலும் கொண்டாட்டம் களை கட்டியது. ஆனால் சி.பி. ராதாகிருஷ்ணனின் சொந்த ஊரான திருப்பூரில் அவர் வீடு உள்ள ஷெரீப் காலனியில் மின்தடை ஏற்பட்டு இருளில் மூழ்கி கிடந்தது. இரவு 7:15 மணிக்கு திடீரென கட்டான கரண்ட் 7:35 மணிக்குத்தான் வந்தது. சிபிஆர் வெற்றி அறிவிக்கப்பட்டதும் அவர் வீட்டு முன் திரண்ட பாரதிய ஜனதாவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பதிமூணு பேர் பிறந்தவர்கள், 12 பேர் இல்ல. அதுல நான் ஒரே ஒரு ஆள் இருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக சிபிஆர் தன்னுடைய உழைப்பாட மரியாதையாக அவன் உயர்ந்ததற்கு என்னுடைய உள்ளம் அப்படியே நிலைக்கிறது. விமானத்தை பறந்துட்டு நம்ம தனியா பறக்காம இருக்குது. அதனால அவர் இன்னும் சேவை செய்வார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சிலர் தமிழன் சொல்லிட்டு ஓட்டு போடல. அவர்கள் தமிழன் சொல்றதுல தேசம் வெளி தேசம். அதனால உண்மையான தலைவன் கே.டி. ராதாகிருஷ்ணன். அவருடைய வெற்றி நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? இப்போ நடந்திருக்கிற வெற்றியை எப்படி பாக்குறீங்க நீங்க? வெற்றி அவங்க உடைய கட்சியில யாரு ஒடுக்கமானவர் செய்வது என்பது கட்சி முடிவு பண்ணி மோடி இந்திய பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. கட்சியில நல்ல ஒரு முடிவு பிஜேபி கட்சியில எடுத்திருக்காங்க. அவருக்கும் உங்களுக்குமான உறவு எந்த மாதிரி இருந்ததுங்க? சி.பி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எந்த மாதிரி இருந்தது? உறவா ரொம்ப இப்படி வேற எந்த விதமான இது இருக்காது. எந்த நேரத்திலும் என்னை பார்த்து என்ன வேணும் எது கேட்டுட்டு தான் போவார். எப்பவுமே உங்களோட ஆலோசனை எல்லாம் கேட்டு பாருங்களா? நீங்க ஆலோசனை எல்லாம் சொல்லுவீங்களா? அரசியல் ஆலோசனைங்களா? நல்லது செய்யும், வர மக்களை பாரு, எல்லாருக்கும் என்ன செய்யணும் அன்பா பேசணும். அந்த அளவு அவர்கிட்ட மரியாதை உண்டு. நீங்க காங்கிரஸ்ல இருந்தப்பவே அவர் பாஜக இணைஞ்சிருக்காரு. இது சம்பந்தமா அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் 10 வயசுல இருந்தே அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர். இப்ப இல்ல, 10 வயசுல இருந்தே இருக்கக்கூடியவர். அது வாஜ்பாய்க்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர். வெற்றி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் சிபிஆர் வீடு இருளில் மூழ்கி கிடந்ததை பார்த்து திருப்பூர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.